ஃபைனல் ரவுண்ட். இதில் நம்ம ரேபிட் ரிவிஷனில் இந்த வீக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் லைனரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் எம்சிக்யூ கிடையாது, ஆப்ஷன்ஸ் கிடையாது, நம்ம டைரக்டாகவே நம்ம ஆன்சர் பார்க்குறோம். இது ஒரு 50-100 கிடையாது, 500 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் 1000 பார்க்க போகிறோம். அந்த 1000 + 500 இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கூட நோ ப்ராப்ளம். இந்த 2 வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த 500 ப்ளஸ் நாளைக்கு நீங்கள் வரக்கூடிய 1000, இந்த 1500 எல்லாமே ஒன் லைனர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நிச்சயமாக சைக்காலஜியில் கேட்கின்ற அந்த 30 கேள்விகள் நீங்கள் 30 அவுட் ஆஃப் 30 நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களால் முடியும். நம்ம இப்போ சப்ஜெக்டுக்கு போகலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் எகெயின். இப்போ நம்ம இதில் பேப்பர் 1 and 2ல் இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, நம்ம உளவியலில் அத்தனை போர்ஷன்ஸுமே எதையும் விடுபடாமல் ஈவன் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியோட அது நெக்ஸ்ட் ஒரு செப்பரேட் ஒரு வீடியோவை அது ஒரு 50 ஒரு ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸில் வரும். இப்போ அது நம்ம தனியாக செப்பரேட்டாக கொடுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா 500 கொஸ்டின்ஸில் ஓவராலாக கவர் ஆகிடுது. நாளைக்கு தர்ற கொஸ்டின்ஸில் ஒரு 1000 வாழ அங்கே கவர் ஆகுது. ரெண்டுமே சேரும் போது 1500 கொஸ்டின்ஸ். ஆனால் நமக்கு வர்றது வெறும் 30 கேள்விகள் தான். அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா நிச்சயமாக அந்த 1500 இருந்து 30 கேள்வி ஈஸியாக வரும். நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த சைக்காலஜியில் இந்த 2 வீடியோ உங்களை நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுங்கிறது நான் நம்புகிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்பது எதை குறிக்கிறது பாருங்க, கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். கருவுறுதல் முதல் முதிர் வயது வரை ஏற்படும் ஒழுங்குமுறை மாற்றம். வளர்ச்சி எந்த வகையான செயல்முறை ஆகும்? தொடர்ச்சியான செயல்முறை. வளர்ச்சியின் அடிப்படை இயல்பு என்ன? ஒழுங்குபடுத்தப்பட்ட மாற்றம். வளர்ச்சி எந்த 2 காரணிகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறது? பரம்பரை மற்றும் சூழல். இது நம்ம பார்க்குறோம் இல்லையா, என்விரான்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்டிங்கிறது. இப்போ வளர்ச்சி முதலில் எந்த திசையில் நடைபெறுகிறதுனா தலை முதல் கால் வரை. தலை முதல் கால் வரை வளர்ச்சி என்ன ஏற்படுகிறதுனா அதோட ஒரு கிளாஸ் வேர்டு பாருங்க, என்னன்னா செஃபலோகாடல் கொள்கை. இது தான் நம்ம கொடுக்குற அந்த டேம். அப்புறம் மையத்திலிருந்து வெளிப்புற உறுப்புகளுக்கு நடைபெறும் வளர்ச்சி. இதில் வளர்ச்சியோட பேர் இருந்ததுன்னா ப்ராக்சிமுடிஸ்டல் கொள்கை. இது ரெண்டையும் நான் ரிப்பீட் பண்றேன். கொஞ்சம் ஹார்டா இருக்கிறது, கொஞ்சம் ஒரு யூனிக்கா இருக்கிறத நம்ம இங்க ரிப்பீட் பண்ணலாம். மீதியெல்லாம் நம்ம ஏஸ் யூஷுவல் நம்ம ஸ்பீடாகவே ரேபிடாக போயிட்டு வரலாம். அதாவது தலை முதல் கால் வரை ஏற்படுகின்ற வளர்ச்சியோட பேர் செஃபலோகாடல். அதே ஒரு மையத்திலிருந்து வெளிப்புற உறுப்புகளுக்கு நடைபெறும் வளர்ச்சி ப்ராக்சிமோடிஸ்டல் கொள்கை. ஓகே, இப்போ வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி ஆகியவற்றில் எது உயிரியல் சார்ந்தது? இதுல வளர்ச்சி உயிரியலா முதிர்ச்சி தான் உயிரியல் சார்ந்தது. கற்றல் எதனால் ஏற்படுகிறது? அனுபவத்தின் மூலம். வளர்ச்சியின் வேகம் எல்லா குழந்தைகளிடமும் எப்படி இருக்கும்? வேறுபட்டு இருக்கும், அது வேறுபடும். வளர்ச்சி தனிநபர் வேறுபாடுகளை வெளிப்படுத்துமா? ஆம், நிச்சயம். வளர்ச்சி என்பது தனிநபர் வேறுபாடுகளை வெளிப்படுத்தும். அனைத்து பரிமாணங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவா? ஆம். குழந்தை வளர்ச்சியை படிக்கும் அறிவியல் என்ன? குழந்தை உளவியல். குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? தாய். பள்ளி வயது குழந்தைகள் எந்த வயதினரை குறிக்கின்றது? 6 முதல் 10 வயது வரை. 6 முதல் 10 வயதில் அதிகம் வளர்வது எதுனா சமூக திறன்கள். பள்ளி வயதில் குழந்தைகள் அதிகம் விரும்புவது என்ன அப்படின்னா நண்பர்களுடன் பழகுதல். அதனாலதான் எப்பவுமே இதற்கு ஒரு சான்ஸ்கிரிட் சுலோகத்துக்குள்ள ஞாபகத்துல பாலஸ்தாவத் கிரீடா சக்தி அப்படிங்குவாங்க. அது குழந்தைகளுக்கு பிடித்தமானது என்ன? நண்பர்களும் விளையாட்டும் தான். குழந்தைகளின் நடத்தை உருவாக முக்கிய பங்கு வகிப்பது யார் அப்படின்னா ஆசிரியர். கற்றல் என்பது என்ன? நடத்தையின் நிலையான மாற்றம். கற்றல் அனுபவமின்றி நடைபெறுவோமான நிச்சயமே இல்லை. அனுபவத்தோடு தான் கற்றல் அங்கே நடைபெறும். கற்றல் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்துமான கண்டிப்பா ஒப்பீட்டு அளவில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். முயற்சி மற்றும் தவறுகள் மூலம் கற்றலை விளக்கியவர் யாரு? அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தோர்ண்டைக். முயற்சி தவறு கற்றலில் முக்கிய விதியான விளைவு விதி. தயார் நிலை விதியை கூறியவர் யாரு? தோர்ண்டைக். பயிற்சி விதியை கூறியவரும் தோர்ண்டைக் தான். நுண்ணறிவை அளவிடும் பொதுவான கருவி ஐக்கியூ தேர்வு. அது இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஐக்கியூ என்பது விரிவாக்கம் இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட். இது நல்லா பாருங்க. இது GENCE. இது நிச்சயம் நீங்க
ஞாபகப்படுத்துறீங்க. ஒண்ணுக்கு 2 தடவை யோசனை பண்ணுங்க. இதே வந்து இன்டெலிஜென்ட்ன்னு குடுத்துருவாங்க. சரியா? அப்ப அதுல வந்து சரியான ஆப்ஷன் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் குடுக்கும்போது, நீங்க வந்து குழப்பம் பார்த்துக்கணும். பல் நுண்ணறிவு. இது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இத குடுத்தவர் யாருன்னா, ஹோவார்ட் கார்ட்னர். கார்ட்னரின் கோட்பாட்டில் மொழி நுண்ணறிவு என்பது என்ன? அதான் நம்ம இந்த லிங்குவிஸ்டிக் பார்த்தோம் இல்லையா? அதாவது மொழியை திறமையாக பயன்படுத்துகின்ற அந்த ஆற்றல் அல்லது திறன். சரி. தர்க்க கணித நுண்ணறிவு எதனுடன் தொடர்புடையது? சிந்தனை மற்றும் கணிதம். காட்சி விண்வெளி நுண்ணறிவு எதற்கு உதவுகிறது? கற்பனை மற்றும் வரைதல். உடல் இயக்க நுண்ணறிவு யாரிடம் அதிகம் காணப்படும்? விளையாட்டு வீரர்கள். இசை நுண்ணறிவு யாரிடம்? இசை கலைஞர்கள். சமூக நுண்ணறிவு வந்து பிறரை புரிந்து கொள்ளும் திறன். அப்போ ஒருத்தரால் வந்து பிறரை வந்து நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவர் கூட நல்ல ஒரு அடாப்டேஷனா நல்ல ஒரு பண்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறோம். சமூக நுண்ணறிவு வந்து அது சோசியல் இன்டெலிஜென்ஸ். சரியா? அது வந்து இருக்குதுன்னு நம்ம நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கெஸ் பண்ணிக்கலாம். தனிநபர் நுண்ணறிவு என்பது என்ன? தன்னைத்தானே அறியும் திறன். இயற்கை நுண்ணறிவு என்பது எதனுடன் தொடர்புடையது? இயற்கை மற்றும் உயிரினங்கள். கற்றலின் முதல் படி என்ன? கவனம். கவனம் இருந்தால் எல்லாமே அங்க நடக்கும். நினைவில் 2ஆம் நிலை வந்து என்ன? சேமித்தல். நினைவின் இறுதி நிலை மீட்டெடுத்தல். இதை நீங்க பார்த்துருங்க. மறதி என்பது என்ன? நினைவில் வைத்ததை மீட்டெடுக்க இயலாமை இருக்கிறத நமக்கு மறதின்னு சொல்றோம். ஊக்கம் என்பது என்ன? நடத்தையை தூண்டும் உந்து சக்தி. உள் ஊக்கத்தின் மூலாதாரம் தனிநபரின் ஆர்வம். வெளி ஊக்கத்தின் எடுத்துக்காட்டு பரிசு. இது நம்ம பார்த்தோம். நேர்மறை ஊக்கத்தின் எடுத்துக்காட்டு பாராட்டு. இதை எதிர்மறை ஊக்கம் என்ன? தண்டனை சொல்லலாம். அப்புறம் நம்ம திட்டுறது வந்து இது மாதிரி நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். எதிர்மறை ஊக்கத்தின் நோக்கம் தவறான நடத்தையை குறைத்தல். சரியா? அப்புறம் வகுப்பறை ஒழுக்கத்தின் அடிப்படை வந்து சுய கட்டுப்பாடு. நல்ல ஆசிரியரின் முக்கிய பண்பு மாணவர் மைய அணுகுமுறை. மாணவர்களின் வேறுபாடுகளை ஆசிரியர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம். கற்பித்தலின் நோக்கம் என்ன? கற்றலை எளிதாக்குதல். சமூக வளர்ச்சியின் அடிப்படையின் அழகு என்ன? குடும்பம். சமூக வளர்ச்சியினால என்ன யூனிட்? குடும்பம் தான் வரும். பள்ளி சமூக மையமாக்கலின் முக்கிய முகவர் யாருன்னா, ஏஜென்ட் யாருன்னா ஆசிரியர். நண்பர்கள் எந்த வளர்ச்சியை அதிகம் பாதிக்கின்றன? சமூக வளர்ச்சி. அது சோசியல் டெவலப்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வளர்ச்சி என்பது என்ன? அது எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா? உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வி ஷுட் ஹேவ் த ஸ்கில் டு எக்ஸ்பிரஸ் அவர் எமோஷன் ப்ராப்பர்லி. இப்போ நிறைய நமக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இட் மே அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வர்றதுக்கும், நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்முடைய கொலீக்ஸ் கூட பிரச்சனை வர்றதுக்கும், நம்முடைய சபார்டினேட்ல பிரச்சனை வர்றதுக்கும், அப்புறம் நம்மளுடைய ஓன் அந்த கின் கூட பிரச்சனை வர்றதுக்கும் மெயின் காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற எமோஷனை நம்மளால வெளிப்படுத்த தெரியல. இது வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லி தரணும். இன்னும் ஈவன் பெரிய அடல்ட்ஸ் கூட படிச்சவங்களும் கூட இப்ப என்கிட்ட ஒரு பசிங்கிற ஒரு எமோஷன், ஒரு ஹேங்கர்ங்கிற ஒரு எமோஷன் இருந்தேன்னா, அந்த எமோஷனை வந்து நான் வந்து எப்படி ப்ராப்பரா நான் வந்து வெளியில படுத்தணுங்கிறதுல தான் இந்த உணர்ச்சி வளர்ச்சி பத்தி நம்ம இங்க உளவியல் வந்து இங்க சொல்லுது. இப்ப உணர்ச்சி முதிர்ச்சி என்பது என்ன அப்படின்னா, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறன். இது வந்து எமோஷனல் வந்து நம்ம என்ன பண்ண கட்டுப்படுத்த முடியாது. எமோஷன் வந்து நான் வந்து உணர்வுகளை வந்து ஒழுங்குபடுத்தும் திறன்னு சொல்லணும். இது வந்து உணர்வுகளை என்ன பண்ணணும்? சீராக்கணும். சரியா? இது வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ சமூக உணர்வுசார் கற்றலின் முதல் கூறு இப்ப இதுன்னா செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்க. இதான் நம்ம எமோஷனலா இருந்த ரெகுலேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா சுய விழிப்புணர்வு. அப்புறம் வந்து சுய மேலாண்மை. இதெல்லாம் வந்து வரும். இது வந்து ஆரம்பத்தில் யார் இது வந்து ஆரம்பிச்சு விடுறேன்னா, டேனியல் கோல்மேன். அது பின்னாடி வரும் பார்த்துக்கலாம். இப்ப எஸ்இஎல் அப்படின்னா சோசியல் எமோஷனல் லேர்னிங். ஐ ரிப்பீட், சோசியல் எமோஷனல் லேர்னிங் தான் எஸ்இஎல். இதை வந்து நம்ம இங்க பார்க்கறது தான் நம்மளுடைய ஒரு எப்படி நம்மளுடைய மன எழுச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தி கற்றலுக்கு அது துணையாக கொண்டு போவது என்பதுதான் இதோட நோக்கம். இப்ப எஸ்இஎல் வந்து பிறரை புரிந்து கொள்வது என்ன? சமூக விழிப்புணர்வு. நல்ல உறவுகளை உருவாக்கும் திறன் வந்து என்ன? உறவு திறன். இது வந்து என்ன? நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல பொறுப்பான முடிவெடுத்தல் எஸ்எல் எந்த கூறு? அதாவது நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம். ஏனோ தானோன்ட்டு நம்முடைய செல்ஃபுக்கு வந்து ரொம்ப செல்ஃபிஷ் இல்லாம நம்ம எடுக்கக்கூட அந்த முடிவுகள். ஒரு குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டும் கற்பித்தல். நிச்சயமா செயல்பாட்டு கற்பித்தல்.
மாணவர் மைய கற்றலில் ஆசிரியரின் பங்கு, வழிகாட்டி, கைடன்ஸ், மென்டர்ஷிப். கற்றலில் ஆசிரியரின் பங்கு வந்து வழிகாட்டி பார்த்தோம். ஆசிரியர் அதிகம் செய்ய வேண்டியது என்ன? கற்றலை எளிதாக்குதல். குழந்தைகள் சிறப்பாக கற்றுக்கொள்வது எப்போது? ஒரு செயலில் ஈடுபடும் போது. ஒத்துழைப்பு கற்றலின் முக்கிய நோக்கம் குழு கற்றல். இதென்ன பியர் லேர்னிங். ஐ மீன் பியர் குரூப் லேர்னிங், குரூப் டிஸ்கஷன்ல வந்து இதுக்கு நம்ம என்ன வேணும்னா நிச்சயமா நமக்கு வந்து ஒத்துழைப்பு அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வகுப்பறையில் கேள்விகள் ஏன் கேட்கப்படுகின்றன? சிந்தனையை தூண்டுவதற்காக தான் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நல்ல கற்றலின் அடையாளம் நடத்தையின் மாற்றம். ஆசிரியரின் ஊக்கம் மாணவர்களுக்கு என்ன தருகிறது? நிச்சயம் தன்னம்பிக்கை. பள்ளி ஒழுக்கத்தின் சிறந்த வடிவம் என்ன? சுய ஒழுக்கம். குழந்தைகளின் தவறுகளை ஆசிரியர் எவ்வாறு அணுக வேண்டும்? வழிகாட்டுதல் மூலம் அணுக வேண்டும். கற்றலில் பின்னூட்டம் ஏன் முக்கியம்? முன்னேற்றத்தை மேம்படுத்த. தொடர்ந்து மதிப்பீடு செய்வதன் நோக்கம். இதுல 3 மதிப்பீடு பார்த்தோம். அது சம்மேட்டிவ், அப்புறம் வந்து அஃபர்மேட்டிவ் இது பார்த்தோம், அப்புறம் ஃபார்மேட்டிவ் பார்த்தோம், அப்புறம் கன்டினியூஸ் சிசிஏ பார்த்தோம். இங்க வந்து தொடர்ந்து மதிப்பீடு செய்வதன் நோக்கம் வந்து கற்றலை மேம்படுத்துதல். மாணவரின் வெற்றிக்கு முக்கியமானது நேர்மறை ஊக்கம். செயல் வழி கற்றலின் முக்கிய அம்சம் அனுபவம். இந்த நம்ம செயல் வழி கற்றல முக்கிய அம்சமாக வருது. குழந்தை மைய கல்வியின் மையம் குழந்தை தான். இங்க சென்ட்ரல் யாருன்னா குழந்தை தான். வகுப்பறை கற்றலில் விளையாட்டின் பங்கு ஆர்வத்தை அதிகரிக்கும். ஆர்வம் இல்லாத கற்றல் எப்படி இருக்கும்? பயனற்றது. ஆசிரியரின் குரல் எப்படி இருக்க வேண்டும்? தெளிவானதாக இருக்க வேண்டும். நல்ல வகுப்பறையின் அடிப்படை சூழல் பயமற்ற சூழல். மாணவர்களின் கேள்விகளுக்கு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? பதில் அளிப்பதை விட ஊக்குவித்து பதிலளித்தல் மிக சிறப்பாக நம்ம பார்க்கலாம். நல்ல கற்றலின் முக்கிய அடிப்படை புரிதல். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முதல் கருவி சுவராசியமான அறிமுகம். அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே பாதி மாணவர்கள் வந்து நமக்குரிய கவனத்தை நாம ஈர்த்தரலாம். குழந்தைகளின் சுயமரியாதை உயர்த்துவது பாராட்டு. அவனை வந்து நம்ம ரெகக்னேஷன் பண்ணிட்டே இருக்கணும், அப்ரிசியேஷன் வந்து இருந்துட்டே இருக்கணும். தவறுகளிலிருந்து கற்றல் எதை வளர்க்கிறது? அனுபவ அறிவு. கற்றலின் இறுதி நோக்கம் என்ன? முழுமையான வளர்ச்சி. 6 முதல் 10 வயது குழந்தைகள் எதை விரும்புகின்றனர்? செயல் வழி கற்றல். அதனாலதான் அவங்களை நம்ம ஒரு இடத்துல அவங்களை நம்ம உட்கார வைக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? அதாவது 1 to 5 ஏன் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற இந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா செயல் வழி கற்றலை குழந்தை விரும்புறாங்க. அந்த லெக்சர் மெத்தடோ டிடெக்டிவோ இண்டக்டிவ் மெத்தடோ ஒண்ணுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல ஆசிரியர் மாணவரை எவ்வாறு பார்க்க வேண்டும்? தனித்திறன் கொண்டவராக. குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு பள்ளி ஏன் முக்கியம்? சமூக தொடர்புகளை உருவாக்குகிறது. குழந்தையின் உணர்ச்சிகளை மதிப்பது ஏன் அவசியம்? நம்பிக்கையை வளர்க்கிறது. மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்கும் கற்பித்தல் எது? திறந்த முடிவுடைய செயல்பாடுகள். குழந்தைகளுக்கு அதிக சுதந்திரம் வழங்குவது எது? பொறுப்புணர்வு. ஆசிரியரின் புன்னகை வகுப்பறையில் எப்படி எதை உருவாக்கும்? நட்பான சூழல். வளர்ச்சியின் மிக முக்கியமான பண்பு தொடர்ச்சியான மாற்றம். வளர்ச்சியில் எந்த வரிசைகள் நடைபெறுகிறது? ஒழுங்குமுறையான வரிசைகள். வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையும் எதனை அடிப்படையாக கொண்டது? முந்தைய வளர்ச்சி நிலையை. குழந்தை வளர்ச்சியில் பரம்பரையின் பங்கு என்ன? பிறவி தன்மைகளை நிர்ணயிக்கிறது. குழந்தை வளர்ச்சியில் சூழலின் பங்கு என்ன? திறன்களை மேம்படுத்துகிறது. வளர்ச்சியின் தனிநபர் வேறுபாடு என்பது ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மையுடன் வளர்வது. பள்ளிக்கல்வியின் முக்கிய நோக்கம் முழுமையான ஆளுமை வளர்ச்சி. குழந்தையின் கற்றலை முதலில் பாதிப்பது ஆர்வம். கற்றல் எப்போது சிறப்பாக நடைபெறும்? செயலில் பங்கேற்கும் போது. ஆசிரியரின் முக்கிய பொறுப்பு என்ன? கற்றலை எளிதாக்குதல். கற்றல் என்பது எதன் மூலம் நிகழ்கிறது? அனுபவம் மற்றும் பயிற்சி. கற்றலின் முக்கிய விளைவு நடத்தையில் மாற்றம். கற்றல் இல்லாமல் கல்வி முழுமையடையுமா அப்படின்னா இல்லை. கற்றலின் அடிப்படை நிபந்தனை என்ன? ஊக்கம். செயல்வழி கற்றலில் மாணவர் என்ன செய்கிறார்? நேரடியாக பங்கேற்கிறார். பொருளுள்ள கற்றல் எப்போது நிகழ்கிறது? புதிய அறிவு பழைய அறிவுடன் இணையும் போது. கற்றலின் தரத்தை உயர்த்துவது எது? புரிதல். திறன் கற்றல் எந்த வகையை சார்ந்தது? உள் இயக்க கற்றல். மனப்பாட கற்றலின் குறைபாடு என்ன? நீண்ட நாள் நினைவில் நிலைக்காதது. சிறந்த கற்றலின் அடையாளம் என்ன? வாழ்க்கையின் பயன்படுத்தும் திறன். அடுத்த தலைப்பு கற்றலின் வகைகள். நுண்ணறிவு அடிப்படையிலான கற்றல், பொருளுள்ள கற்றல். செயல் மூலம் கற்றல் வந்து அனுபவ கற்றல். மற்றவர்களை பார்த்து கற்றல் வந்து பார்வை கற்றல். பின்பற்றி கற்றல் வந்து கொண்டு வரவரை பண்டோரா. முயற்சி தவிர கற்றல் வந்து கொண்டு வரது முக்கியமான வந்து பயிற்சி. உள்ளுணர்வு கற்றல் வந்து திடீர்னு தீர்வு எப்படி வரும்? திடீர் புரிதல்ல வரும். உள்ளுணர்வு கற்றல் வலியுறுத்தவர் கோகலர்.
நிபந்தனை கற்றலை கண்டுபிடித்தவர் பாவ்லோ. செயல்பாட்டு நிபந்தனை கொண்டவர் ஸ்கின்னர். நேர்மறை வலுவூட்டலை கண்டவர் நல்ல நடத்தையை அதிகரிப்பது. கற்றலை பாதிக்கும் காரணிகள் பற்றி பார்க்கலாம். கற்றலை அதிக பாதிக்கும் உள்ள காரணி ஊக்கம். கற்றலை பாதிக்கும் வெளிக்காரணி பள்ளி சூழல். ஆரோக்கியம் கற்றலை எவ்வாறு பாதிக்கிறது? கற்றல் திறனை உயர்த்துகிறது. கவனமில்லாமல் கற்றல் சாத்தியமான இல்லை. ஆர்வம் அதிகரித்தால் கற்றல் எப்படி இருக்கும்? பயனுள்ளதாக இருக்கும். வகுப்பறை சூழல் கற்றலை எவ்வாறு பாதிக்கிறது? நேரடியாக பாதிக்கிறது. ஆசிரியரின் அணுகுமுறை கற்றலை பாதிக்குமான? ஆம். பயம் கற்றல் என்ன விளைவை கொடுக்கிறது? எதிர்மறையான விளைவு பயம் தருகிறது. பாராட்டு கற்றல் ஊக்கத்தை அதிகரிக்கிறது. மீள் பயிற்சி எதை அதிகரிக்கிறது? நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு மீள் பயிற்சி தேவைப்படுகிறது. இப்ப கற்பித்தல் கற்றல் செயல்முறைகளை நம்ம இங்க பார்க்கலாம். கற்பித்தலின் மையம் யார்? மாணவர். ஆசிரியர் நவீன பங்கு என்ன? வழிகாட்டி. நல்ல கற்பித்தல் முதல் படி என்ன? மாணவரின் முன்னறிவு அறிதல். கற்றல் விளைவுகளை மதிப்பிடுவது எது? மதிப்பீடு. தொடர்ச்சியான மதிப்பீட்டின் நோக்கம் என்ன? கற்றலை மேம்படுத்துதல். வகுப்பறையில் கேள்வி கேட்பதன் நோக்கம் என்ன? சிந்தனையை தூண்டுதல். மாணவர்மைய கற்பித்தல் அதிக முக்கியத்துவம் பெறுவது செயலில் பங்கேற்பு. குழு கற்றலில் முக்கியத்துவம் ஒத்துழைப்பு. திட்டமுறை கற்பித்தல் எதை வளர்க்கிறது? பிரச்சனையை தீர்க்கும் திறன். கற்பித்தல பின்னூட்டம் ஏன் அவசியம்? முன்னேற்றத்தை அறிய. ஓகே, அடுத்து நம்ம நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் வந்துடலாம். நுண்ணறிவு என்பது என்ன? புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் திறன். ஐக்கியூ என்பது இதன் அளவீடு? அறிவு திறனோட அளவீடு. ஐக்கிய மதிப்பு 100 என்ற எண்ணெய் எதை குறிக்கிறது? சராசரி நுண்ணறிவு. பல் நுண்ணறிவு கோட்பாட்டை கண்டறிந்தவர் ஓவார்ட் கார்டன். அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். மொழி நுண்ணறிவு யாரிடம் அதிகம் காணப்படும்? எழுத்தாளர்கள். இவங்களுக்கு தான் அந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக காணப்படுது. தர்க்க கணித நுண்ணறிவு இல்லையா? இது யாருன்னா கணிதவியலாளர்கள், கணிதவியல்கிட்ட காணப்படுகிறது. இசை நுண்ணறிவு இசைக்கலைஞர்கள். உடல் இயக்க நுண்ணறிவு இந்த பிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம். கினஸ்டெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். சமூக நுண்ணறிவு சோசியல் இன்டெலிஜென்ஸ், மனித உறவுகள். தனிநபர் நுண்ணறிவு தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதில் அவங்களுக்கே தெரியும். சரி, இப்போ 6 முதல் 10 வயது குழந்தைகள் வளர்ச்சி பத்தி நம்ம பார்க்கலாம். 6 முதல் 10 வயது எந்த வளர்ச்சி நிலை? இது தொடக்க பள்ளி நிலையில இருக்கின்ற நிலை. தர்க்க சிந்தனை எவ்வாறு இருக்கும்? இப்போ உறுதியான பொருட்களை அடிப்படையாக கொண்டது. இவ்வயது நினைவாற்றல் எப்படி இருக்கும்? வேகமாக வளர்ச்சி அடையும். நண்பர்களின் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? அதிகமாக இருக்கும். விதிகளை பின்பற்ற பழக்கம் எப்போது உருவாகிறது? 6 to 10. அதனாலதான் நம்ம அவங்களுக்கு நிறைய நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கமெண்டிங் கொடுக்கறது எல்லாமே இதுதான் ரெகுலேட் பண்றது. குழுவாக செயல்பட விருப்பம் அதிக காணப்படும் வயது 6 to 10. சுயநம்பிக்கை வளர அதிகம் உதவுவது வெற்றியான அனுபவங்கள். இந்த வயதில் ஆசிரியர் பாராட்டி என்ன செய்கிறது? இப்பதான் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது. இந்த வயதில் விளையாட்டின் முக்கியத்துவம் என்ன? சமூக வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. இந்த வயதில் ஒழுக்கம் எப்படி கற்பிக்கப்பட வேண்டும்? அன்புடன் கற்பிக்கப்பட வேண்டும். சரி, இப்ப மாணவர் ஒழுக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஒழுக்கத்தில் சிறந்த வடிவம் என்ன? சுய ஒழுக்கம். பயத்தால் உருவாகும் ஒழுக்கம் எப்படி இருக்கும்? இது வெறும் டெம்பரவரியா தற்காலிகமானதே இருக்கும். பயத்தினால சுய ஒழுக்கத்தை வளர்க்கும் சிறந்த முறை முன்மாதிரி நடத்தல். ஆசிரியரின் ஒழுக்கம் மாணவர்களை பாதிக்குமான? நிச்சயம் ஆம். வகுப்பறை விதிகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்? தெளிவாக. நல்ல ஒழுக்கத்தின் அடிப்படை என்ன? பொறுப்புணர்வு. தண்டனைக்கு மாற்றாக பயன்படுத்த வேண்டியது ஆலோசனை. பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம இங்க கவுன்சிலிங் கொடுக்கலாம். மாணவரின் தவறை ஆசிரியர் எவ்வாறு அணுக வேண்டும்? திருத்த நோக்கத்துடன். பழிவாங்கும் நோக்கமோ தண்டனை தரும் நோக்கத்துடன் இருக்கக்கூடாது. ஒழுக்கத்தை நிலைநிறுத்த சிறந்த கருவி நேர்மறை வலுவூட்டு, பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். மாணவரின் நல்ல நடத்தையை வளர்ப்பது அப்ரிசியேஷன் அண்ட் ரெகக்னைசேஷன். சமூக மற்றும் உணர்ச்சி கற்றல் SEL, சோசியல் எமோஷனல் லேர்னிங். SEL என்பதன் முதல் கூறு சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். SEL இரண்டாவது கூறு சுய மேலாண்மை, செல்ஃப் மேனேஜ்மெண்ட். பிறரின் உணர்வுகளை புரிதல், சோசியல் அவேர்னஸ். நல்ல உறவுகளை உருவாக்கும் திறன், ரிலேஷன்ஷிப் ஸ்கில். பொறுப்பான முடிவெடுத்தல் SEL-ஓட ஒரு பிரிவு. SEL வகுப்பறை எதை மேம்படுத்துகிறது? நேர்மறை சூழல், எப்பவுமே பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் தான். எம்பத்தி என்பது பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன்.
உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன், சுய மேலாண்மை, பெர்சனல் மேனேஜ்மெண்ட். மாணவர்களின் மனநலத்துக்கு எஸ்எல் உதவுமான எஸ்எல் இறுதி நோக்கம் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். முழுமையான ஆளுமை வந்து நம்ம வளர்ச்சி வந்து நம்ம அடைய வைக்கிறது. சரி, இதுல ஒண்ணு முக்கியமான பார்க்கலாம். கற்றலின் முதல் படி கவனம். கவனத்தை தொடர்ந்து வரும் நினைவு பதிவு. நினைவை நிறுத்துவது மீள்பயிற்சி. நல்ல ஆசிரியரின் முக்கிய குணம் பொறுமை. குழந்தை மைய கல்வியின் அடிப்படை மாணவர் பங்கேற்பு. வகுப்பறையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, உள்ளடக்கிய கல்வி, அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நேர்மறை கற்றலை உருவாக்குவது ஆசிரியர். குழந்தை முழுமையான வளர்ச்சிக்கு அவசியமானது என்ன? குடும்பம், பள்ளி ஒத்துழைப்பு. இப்ப நம்முடைய டெட்ல வந்து குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முக்கிய நோக்கம் குழந்தையை புரிந்து கொண்டு கற்றலை மேம்படுத்துதல். சிறந்த ஆசிரியர் இறுதி இலக்கு ஒவ்வொரு மாணவரின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். சரி, இப்ப அடுத்தது குழந்தை வளர்ச்சி மற்றும் உளவியல். குழந்தை வளர்ச்சியின் முக்கிய நோக்கம் குழந்தையின் முழுமையான வளர்ச்சியை புரிந்து கொள்வது. வளர்ச்சி எந்த அடிப்படை கொள்கை பின்பற்றுகிறது? பொதுவில் இருந்து சிறப்பிற்கு, அதாவது ஜெனரலைசேஷன்ல இருந்து ஸ்பெசிபிக்கா. வளர்ச்சியில் வேகம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான இருக்குமா? இல்லை. குழந்தையின் வளர்ச்சி முதலில் கவனிப்பவர் யாருன்னு? பெற்றோர். குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு மிக உதவும் இடம் பள்ளி. குழந்தையின் நடத்தை உருவாக முக்கியமான காரணம் எது? நிறுவனம், குடும்பம். குழந்தையின் திறமையை வெளிக்கொணரும் முக்கிய நபர் ஆசிரியர். வளர்ச்சியில் எந்த அம்சம் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது? கற்றல். குழந்தை மைய கல்வியின் அடிப்படை யார்? மாணவர். நல்ல கற்றல் சூழ்நிலை அடையாளம் என்ன? பயமற்ற வகுப்பறை. சரி, இப்ப நம்ம உளவியலாளர்கள் பத்தி நாம பார்த்துட்டு வரலாம். பியாஜே என்ன பண்ணாரு? அறிவுசார் வளர்ச்சி. பியாஜேவின் முதல் அறிவுசார் எந்த நிலை வந்து? புலன் இயக்க நிலை. 2 to 7 வந்து எந்த நிலை? முன் செயல்பாட்டு நிலை. 7 to 11 உறுதியான செயல்பாடு. இது வந்து நீங்க நிச்சயமா நீங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். 11 வயதுக்கு மேல் முறையான செயல்பாடு. நிச்சயமா இங்கிருந்து கொஸ்டின் வந்து ஷுவரா வரும். தொடக்கப்பள்ளி மாணவர் பெரும்பாலும் எந்த நிலையில் இருப்பார்கள்? உறுதியான செயல்பாட்டு நிலை. பியாஜேவின் கருத்துப்படி குழந்தை எவ்வாறு கற்றுக்கொள்கிறது? செயலில் ஈடுபடுவதன் போலதான் குழந்தை கற்றுக்கொள்கிறது. அசிமுலேஷன் என்பதன் பொருள் புதிய அனுபவத்தை பழைய அனுபவத்துடன் இணைத்தல். அக்கமடேஷன்ங்கிறது புதிய அறிவிற்கு ஏற்ப சிந்தனையை மாற்றுதல். ஈக்குலிபிரேஷன்ங்கிறது அறிவுசார் சமநிலை. அப்புறம் வைகாட்ஸ்கி பத்தி படிக்கலாம். வைகாட்ஸ்கி எந்த வளர்ச்சி? அவர் வந்து சமூக அறிவுசார் வளர்ச்சி. ZPD என்ற பொருள் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இந்த வைகாட்ஸ்கிக்கு இந்த ZPD வந்துடணும். ZPD வந்து என்பது எதை குறிக்கிறது? பிறர் உதவியுடன் கற்றுக்கொள்ளும் பகுதி. ஸ்கெஃபோல்டிங் என்கிறது இது ரொம்ப முக்கியம். வைகாட்ஸ்கி கோட்பாடு ஸ்கெஃபோல்டிங். இப்ப ஸ்கெஃபோல்டிங் கொண்டு என்ன? மாணவர் வந்து சுயமாக கற்றுக்கொள்ள உதவுதல். மொழி வளர்ச்சியில் வைகாட்ஸ்கி எதை முக்கியமாக கருதினார்? சமூக தொடர்பு. வைகாட்ஸ்கி கோட்பாடு ஆசிரியரின் பங்கு வழிகாட்டி. ZPD கற்றல் எவ்வாறு நடைபெறுகிறது? ஒத்துழைப்புடன். சக மாணவர் கற்றல் எந்த கோட்பாடு தொடர்புடையது? வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கி கற்றலின் அடிப்படை என்ன? சமூக தொடர்பு. அடுத்து நம்ம படிக்கிறது ப்ரூனர். ப்ரூனர் எந்த கற்றல் முறை? கண்டுபிடிப்பு கற்றல், டிஸ்கவரி லேர்னிங். டிஸ்கவரி லேர்னிங்கின் நோக்கம் மாணவர் தானாக கண்டறிதல். ஸ்பைரல் கரிக்குலம் அறிமுகப்படுத்தியவர் ப்ரூனர். ஸ்பைரல் கரிக்குலர் நோக்கம் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் ஆழமாக கற்பித்தல். ப்ரூனரின் என்ஆக்டிவ் ரெப்ரசன்டேஷன் நோக்கம் செயல் மூலம் கற்றல். ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் வந்து படங்கள் மூலம் கற்றல். என் ஐகான் சொன்னாலே படங்கள், இமேஜ், பிக்சர்ஸ் இதெல்லாம், அதாவது இந்த விஷுவல்ஸ். சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் குறியீடுகள் மற்றும் மொழி மூலம் கற்றல். ப்ரூனர் கருத்துப்படி ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? கற்றலை வழிநடத்தல் வேண்டும். டிஸ்கவரி லேர்னிங் அதிகம் வளர்ப்பது சிந்தனை திறன். ப்ரூனர் வலியுறுத்தியது எந்த வகுப்பறை? மாணவர் மைய வகுப்பறை. இப்ப கற்பித்தல் கற்றல் பற்றி. நல்ல கற்பித்தல் முதல் படி மாணவரின் முன்னறிவை அறிதல். செயல்வழி கற்றலில் ஆசிரியர் என்ன செய்கிறார்? வழிகாட்டுகிறார். கற்றலின் பின்னூட்டத்தின் முக்கிய நோக்கம் முன்னேற்றத்தை மேம்படுத்த. பின்னூட்டம் கொடுக்கிறது முன்னேற்றத்திற்காக. ஒத்துழைப்பு கற்றலின் முக்கிய நோக்கம் குழு செயல்பாடு. குழந்தைகள் படிப்பாற்றல் வளர்க்கும் முறை திறந்த முடிவுடைய செயல்பாடுகள், அது ஓப்பன் எண்ட். ஆசிரியர் அதிக கேள்விகள் கேட்பதன் மூலம் என்ன? உயர்நிலை சிந்தனையை வளர்த்தல், அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங். கற்றல் எப்போது நிலையானது இருக்கும்? புரிதலுடன் கற்றால், அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வரணும். வகுப்பறையில் தவறுகளை எவ்வாறு பார்க்க வேண்டும்? கற்றலுக்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும். மாணவர் ஆர்வத்தை அதிகரிக்க கற்றலை என்னென்ன பண்ண வேணும்? அனுபவ அடிப்படையில் வந்து கற்பித்தல்.
ஒரு சிறந்த ஆசிரியர் முக்கிய வெற்றி என்ன? ஒவ்வொரு மாணவர்கள் திறமையை வந்து வளர்த்த. ஒவ்வொருத்தரும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும். தோர்ண்டைக் பத்தி இப்ப பார்க்கலாம். முயற்சி தவிர கற்றல் முன்வைத்தவர் யாரு? தோர்ண்டைக். தோர்ண்டைக்கோட முக்கிய கற்றல் விதி என்ன? லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. தயார் நிலை எதை வலியுறுத்துகிறது? கற்க தயாராக இருப்பதன் முக்கியத்துவம். பயிற்சி விதியின் அடிப்படை என்ன? மீள் மீளும் பயிற்சி. திருப்திகரமான விளைவு நடத்தையில், விரும்பத்தகாத விளைவும் அதேதான், நடத்தையை குறிக்கிறது. தோர்ண்டை கோட்பாடு வந்து திறன் கற்றல். தோர்ண்டை எந்த உளவியல் அணுகுமுறை சேர்ந்தவர்? நடத்தைவியல் உலகமுறை, பிஹேவியரிசம். இதை பார்த்துக்கலாம். தோர்ண்டை பயன்படுத்தி விலங்கு. தோர்ண்டைக்கு என்ன பண்ணாரு? ஒரு பூனை. பள்ளிக்கல்வியில் தோர்ண்டை கோட்பாட்டின் பயன்பாடு பயிற்சி மற்றும் ஊக்கத்தின் மூலம் கற்றலை மேம்படுத்துதல். தோர்ண்டை கூட இங்க வந்து கான்செப்ட் இங்க வந்துருச்சு. இப்ப பாவ்லவ் என்ன பண்ணார்? பாவ்லவ் பாரம்பரிய நிபந்தனைக்குட்பட்ட கோட்பாடு உரைக்க இருந்த பாவ்லவ். இவர் பயன்படுத்தி விலங்கு, நாய். நிபந்தனையற்ற தூண்டல், யூசிஎஸ், இல்லை என்றால் என்ன? அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். என்னது? இயற்கையாய் பதிலை உருவாக்கும் தூண்டல். இது வந்து அன்கண்டிஷனல் வந்து என்ன? ரெஸ்பான்ஸ். நிபந்தனையற்ற பதில் என்னது? இயற்கையான பதில். நிபந்தனை தூண்டல், கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பயிற்சிக்கு பிறகு பதிலை உருவாக்கும் தூண்டல். அதே மாதிரி கண்டிஷனலா ரெஸ்பான்ஸ்ங்கிறது கற்றலா உருவாக்கும். ஒண்ணு இல்ல, சிம்பிளா இருக்குது. அதாவது ஒண்ணு வந்து அன்கண்டிஷனல், ஒண்ணு வந்து கண்டிஷனல். அன்கண்டிஷன்ங்கிறது நேச்சர் இல்லையா? இப்ப நம்ம திடீர்னு இருக்கிறோம், நமக்கு வந்து ஒரு யூரின் போகும்போது சென்சேஷன் வரும். அது வந்து ஒரு கண்டிஷனலி வரும். நமக்கு ஒரு சென்சேஷன் இருக்கிறோம், ஒரு பசி எடுக்கிறோம், சாப்பிட்றோம் இல்லையா? ரொம்ப தாகமா இருக்கிறோம், தாகமா நம்ம ஃபீல் பண்றோம், குடிக்கிறோம். இதுல வந்து என்னது? கண்டிஷனல். ஐ மீன் அன்கண்டிஷனல். ஒரு இயற்கையாக நம்ம செய்கின்ற அந்த தூண்டல், துலங்கல். கண்டிஷன்ங்கிறது நமக்கு வர்ற ஒரு தூண்டலுக்கு கண்டிஷன் மூலமா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். அது நடுவில் வருது. சரியா? இதை ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். பொதுமைப்படுத்தலுங்கிறது ஜெனரலைசேஷன், ஒத்த தூண்டுதலுக்கு ஒரே பதில் அளித்தல். வேறுபடுத்தலுங்கிறது டிஸ்கிரிமினேஷன். அழிதல்ங்கிறது எக்ஸ்டிங்ஷன். பள்ளியில் பாவ்லவ் கோட்பாடு பயன்பாடு என்ன? இதுவரை கேட்பாங்க. பள்ளியில பாவ்லவ் கோட்பாடோட பயன்பாடு என்ன? நல்ல பழக்கங்கள். ஏன்னா இதுதான் நம்ம அன்கண்டிஷனலா கொண்டு வந்து என்ன இப்போ திடீர்னு இப்போ கண்டிஷன், ஒரு அன்கண்டிஷனல் என்ன இருப்பாங்க? நம்ம வந்து ஒரு பிரேக் இன்டர்வல் பெல் அடிக்கிறோம், பசங்க இம்மீடியட்டா எந்திரிச்சுட்டு தானோ தானட்டு இல்லை முந்திரி வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு முந்திட்டு தள்ளிட்டு ஓடுவாங்க, வெளியில பிரேக் போடுவாங்க. இது வந்து இதுல அன்கண்டிஷனல். நமக்கு கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் என்ன கொண்டு போய்க்கலாம் வர்றதுக்கு யார் இது பண்ணி யூஸ் பண்றாங்க? பாவ்லவ் வந்து இங்க யூஸ் பண்றாரு. தார்ண்டைக்கு கொடுத்தது நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நான் பார்க்கறது ஸ்கின்னர். ஸ்கின்னர் என்ன பண்ண? செயற்பண்பு கோட்பாடு வந்தவர் ஸ்கின்னர். ஸ்கின்னரோட எந்த உளவியல் அணுகுமுறை? நடத்தைவியல். நேர்மறை வலுவூட்டல், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நல்ல நடத்தை வந்து பரிசீலிக்கிறது. எதிர்மறை வலுவூட்டல் வந்து விரும்பத்தகாத நிலையை நீக்கி நடத்தை அதிகரி. அதனால தான் நம்ம என்ன எதிர்மறை பண்றோம் இல்லையா? தண்டனை முக்கிய நோக்கம் தவறான நடத்தை குறைத்தல். ஷேப்பிங் என்பது என்ன? படிப்படியாக நடத்தை உருவாக்குதல். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த நடத்தையை வந்து நிலைநிறுத்துதல். கற்பித்தல் ஸ்கின்னர் கோட்பாடு முக்கிய பயன்பாடு உடனடி பின்னூட்டம். புரோகிராம்டு லேர்னிங் உருவாக்கியவர் ஸ்கின்னர். ஸ்கின்னர் கோட்பாடு பரிசு எதனை அதிகரிக்கிறது? விரும்பத்தக்க நடத்தையை. இதுவும் அதேதான். பண்டோரா இவர் என்ன பண்றார்? சமூக கற்றல் கோட்பாட்டை, சமூக கற்றல் கோட்பாடு உருவாக்குறது யாரு? பண்டோரா. இதை பாருங்க. பார்வை கற்றல், அப்சர்வேஷனல் லேர்னிங். இது என்ன பண்ற? இது என்ன? இது மற்றவர்களை பார்த்து கற்றல். மாடலிங் என்பது முன்மாதிரியை பின்பற்றுதல். பேபு டால்ங்கிறது பரிசோதனை நடத்தியவர் வந்து பண்டோரா. இவரோட பரிசோதனை பெயர் வந்து என்ன? போபோ டால். செல்ஃப் எஃபிகேசி வந்து தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை. குழந்தைகள் யார் அதிக பின்பற்றுகிறார்கள்? முன்மாதிரிகளை. ஆசிரியர் எந்த வகையான முன்மாதிரி இருக்க வேண்டும்? நேர்மறை. சமூக கற்றல் முக்கிய கருவி என்ன? கவனித்தல். பார்வை கற்றலின் முதல் நிலை வந்து கவனம். பார்வை கற்றலின் இறுதி நிலை என்ன? உந்துதல். இதை நீங்க பார்த்துக்கணும். அப்புறம் ப்ளூம்ஸ்க்கு வந்துடுறோம். ப்ளூம்ஸ் டெக்ஸானமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா இதுல 2-3 கேள்வி வரும். ப்ளூமின் அறிவு களத்தின் முதல் நிலை நினைவு கூறுதல், இரண்டாவது நிலை புரிதல், மூன்றாவது நிலை பயன்பாடு, நான்காவது பகுப்பாய்வு, இப்ப 5வது நிலை மதிப்பீடு, 6வது நிலை ஆக்கல். இது அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க, ஈஸியா நீங்க வந்து பண்ண. இது வந்து நினைவு கூறுதல், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து அப்ளிகேஷன், அனலைசிங்,
இது வந்து எவாலுவேஷன், இது வந்து கிரியேட்டிவ். உயர்ந்த நிலை வந்து கிரியேட்டிவ். அப்புறம் கார்ட்னரோட வந்துடலாம். பல் நுண்ணறிவு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு உருவாக்கியவர் ஹோவர்ட் கார்ட்னர். பல் நுண்ணறிவு கோட்பாடு ஏன் பயன்படுத்த வேண்டும்? மாணவர்கள் தனித்திறன் வளர்க்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குது. டிராயிங் ஒரு லிங்குவிஸ்டிக் இருக்குது, கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு திறமையும் நாம இங்க கவனிக்கிறதுக்கு. அனைத்து மாணவர்களும் ஒரே முறையில் கற்றுக்கொள்வார்களா? இல்லை. இப்ப நம்ம சிலபஸ்ல குழந்தை வளர்ச்சி கற்பித்தல் மிக முக்கிய நோக்கம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறமை அறிந்து குழந்தையின் மைய கற்றலை ஊக்கப்படுத்துதல், இல்ல செயல்படுத்துதல். சரி, நெக்ஸ்ட் எரிக்சனுக்கு வந்துடலாம். எரிக்சன் உள சமூக வளர்ச்சி. உள சமூக வளர்ச்சி கோட்பாடு முன்வைத்தவர் யாரு? உள சமூக வளர்ச்சி எரிக்சன். இதனால ஞாபகம் வச்சிருக்கேன். 6 to 12 வயது குழந்தைகள் எரிக்சன் எந்த நிலையில் உள்ளனர்? இண்டஸ்ட்ரி விஎஸ் இன்ஃபீரியாரிட்டி. இண்டஸ்ட்ரி நிலையின் முக்கிய பண்பு உழைப்பு மற்றும் திறன் வளர்ச்சி. இண்டஸ்ட்ரிங்கிறது ஒண்ணுமே இல்லை, இது வந்து இங்க உழைப்புங்கிற பெயர். இன்ஃபீரியாரிட்டி உணர்வு எப்படி வரும்? தொடர்ச்சியான தோல்வி மற்றும் ஒப்பிட்டார். பள்ளி வாழ்க்கையில் இண்டஸ்ட்ரி வளர முக்கிய பங்கு வகிப்பவர் ஆசிரியர். எரிக்சன் கோட்பாடு பாராட்டுதல் திறமை உணர்வை. மாணவர்கள் அடிக்கடி விமர்சிப்பது எது? தாழ்வு மனப்பான்மையை. ஒவ்வொரு மாணவருக்கும் வெற்றி என வழங்குவது ஏன்? தன்னம்பிக்கை வளர்க்க. 6 to 12 வயதில் எந்த திறன் அதிகமாக வளர்கிறது? கல்வி மற்றும் சமூக திறன்கள். எரிக்சன் கோட்பாடு கல்வி நோக்கம் என்ன? திறமை உணர்வை வளர்த்தல். சரியா, நெக்ஸ்ட் கோல்பெர்க் வந்துடலாம். கோல்பெர்க் வந்தவுடனே ஒழுக்கத்துக்கு வந்துடுறாரு. ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு உருவாக்கியவர் லாரன்ஸ் கோல்பெர்க். இவர் ஃபுல் நேம். கோல்பெர்க் கோட்பாடு ஒழுக்க சிந்தனையை வளர்க்க. ஒழுக்க வளர்ச்சியின் முதல் நிலை முன் மரபுசார் நிலை, 2வது நிலை மரபுசார் நிலை, 3வது நிலை பிந்திய மரபுசார். அவ்வளவுதான். முன் மரபுசார் நிலை, மரபுசார் நிலை, பிந்திய மரபுசார் நிலை. தண்டனையை தவிர்க்க செயல்படுவது என்ன? முன் மரபு சார்பு நிலை. இப்படி கேட்பாங்க. சமூக விதிகளை பின்பற்றுவது எந்த நிலை? மரபுசார் நிலை. மனசாட்சி அடிப்படையில் முடிவெடுப்பது பிந்தைய மரபுசார் நிலை. தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பொதுவாக எந்த நிலையில் இருப்பார்கள்? முன் மரபுசார் நிலை. இதுதான் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம அவங்களுக்கு வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட், இவர் பார்க்கலாம். உள பகுப்பாய்வு கோட்பாடு முன்வைத்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஃப்ராய்டின் இது பார்த்தீங்கன்னா உள பகுப்பாய்வு, சைக்கோ அனலிட்டிக். ஃப்ராய்டின் ஆளுமையின் 3 கூறுகள்: இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அது மேல்மனம், நடுமனம், அடிமனம். இது வந்து நம்ம பார்க்கிறோம். இது வந்து அந்த இதுல வருது. இட் என்பது இன்பக் கொள்கை, ஈகோங்கிறது யதார்த்த கொள்கை, சூப்பர் ஈகோ ஒழுக்க நெறி. குழந்தையின் ஆரம்ப அனுபவங்கள் எதை பாதிக்கின்றன? ஆளுமையை. ஃப்ராய்டின் கோட்பாடு ஆசிரியர் முக்கிய பங்கு, பாதுகாப்பான சூழல். ஃப்ராய்ட் கோட்பாடு எந்த துறையை அதிகம் பாதித்தது? உளவியல் ஆலோசனை. ஈகோவின் முக்கிய பணி இட்டு சூப்பர் ஈகோடைய சமநிலை ஏற்படுத்துதல். சூப்பர் ஈகோ வளர்ச்சிக்கு முக்கிய காரணி குடும்பமும் சமூகமும். சரி, ஆளுமை என்பது என்ன? ஒருவரின் தனித்துவமான பண்புகளின் பங்களிப்பு. சரியா? அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் அந்த பெர்சனாலிட்டி நான் பார்த்துக்கலாம். ஆளுமை வளர்ச்சியின் பாதிக்கும் 2 முக்கிய காரணங்கள்: பரம்பரை மற்றும் சூழல். நல்ல ஆளுமையின் முக்கிய பண்பு சமூக பொறுப்புணர்வு. ஆசிரியரின் ஆளுமை மாணவர்களை பாதிக்குமா? ஆம். தன்னம்பிக்கை எந்த ஆளுமை பண்பு தொடர்புடையது? நேர்மறை சுய கருத்து. வகுப்பறையில் நேர்மறை ஆளுமை வளர்க்க உதவும் காரணி வந்து பாராட்டு. குழந்தையின் ஆளுமை வளர்ச்சியில் பள்ளியின் பங்கு சமூக அனுபவங்களை வழங்குதல். ஆளுமை வளர்க்க சிறந்த கற்பித்தல் முறை மாணவர் மைய கற்றல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழுக்கமும் ஆளுமை எவ்வாறு தொடர்புடையது? ஒழுக்கம் நல்ல ஆளுமையை உருவாக்குகிறது. ஆளுமை மதிப்பீட்டின் நோக்கம் தனிநபரின் பண்புகளை உருவாக்குது. இதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்டர் வந்து ஏகப்பட்டது கொடுக்கலாம். நல்லா நீங்க ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணீங்க. ஊக்கம், கவனம், நினைவு பற்றி பார்க்கலாம். கற்றலின் அடிப்படை இயக்க சக்தி ஊக்கம். உள்ஊக்கத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு கற்றல் மீது உள்ள ஆர்வம். எங்க ஆர்வம் இருக்குதோ அங்க வந்து ஊக்கம் வந்துடும். வெளி ஊக்கத்தின் எடுத்துக்காட்டு பரிசு. கவனம் என்பது குறிப்பிட்ட தூண்டலில் மனதை ஒருமுகப்படுத்தும். கவனத்தை அதிகரிக்கும் முக்கிய காரணி ஆர்வம். நினைவின் முதல் பகுதி என்கோடிங், பதிவு பண்றது. 2ஆம் நிலை ஸ்டோரேஜ். 3வது நிலை ரெட்ரீவல், மீட் எடுக்கிறது. மறதிக்கான முக்கிய காரணம் பயிற்சியின்மை. தொடக்கப்பள்ளி மாணவர்கள் நினைவற்றை மேம்படுத்த புரிதலுடன் மேல் பயிற்சி. அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி. உள்ளடக்கிய கல்வி என்பது அனைத்து குழந்தைகளும் ஒரே வகுப்பறையில் இணைத்து கற்றல். உள்ளடக்கிய கல்வி முக்கிய நோக்கம், இதுதான் முக்கியமான, சமமான கல்வி வாய்ப்பை வழங்குதல். உள்ளடக்கிய கல்வி ஆசிரியர் முக்கிய பங்கு, அனைத்து மாணவர்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்தல்.
உள்ளடக்கிய வகுப்பறை முக்கிய பண்பு பாகுபாடற்ற கற்றல் சூழல். தனிநபர் வேறுபாடுகளை மதிப்பது உள்ளடக்கிய கல்வி. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆசிரியர் வழங்க வேண்டியது தேவைக்கேற்ற ஆதரவு. அனைவருக்கும் கற்றல் வாய்ப்பை வழங்க அணுகுமுறை எது? குழந்தை மைய அணுகுமுறை. உள்ளடக்கிய கல்வியில் மதிப்பீடு எவ்வாறு இருக்க வேண்டும்? நெகிழ்வானதாக. மாணவர்களின் பலத்தை அடிப்படையை கொண்ட கற்பித்தல் ஊக்குவிக்கிறது தன்னம்பிக்கை. உள்ளடக்கிய கல்வி வெற்றிக்கு முக்கியமானது ஆசிரியரின் நேர்மறை அணுகுமுறை. கற்றல் குறைபாடுகள் பற்றி நம்ம இங்க பார்க்கலாம். லேர்னிங் டிசபிலிட்டிஸ். கற்றல் குறைபாடு என்பது என்ன? குறிப்பிட்ட கல்வி திறன்களில் காணப்படும் நீடித்த சிரமம். வாசிப்பில் சிரமம் ஏற்படுவது டிஸ்லெக்சியா. இதுல நிச்சயமா ஒண்ணு வரும். நல்லா நீங்க பாருங்க. டிஸ்லெக்சியாவா டிஸ்கிராஃபியாவா? எழுதுவதில் சிரமம் ஏற்படுவது டிஸ்கிரேஃபியா. கணித கற்றலில் சிரமம் ஏற்படுவது டிஸ்கால்குலா. கற்றல் குறைபாடு அறிவுத்திறன் குறைபாடு என்பது குறிக்குமா? இல்லை. மூணியா ரிப்பீட். டிஸ்லெக்சியா இது வாசிப்பில் சிரமம். டிஸ்கிரேஃபியா எழுதுவது. டிஸ்கால்குலா கணிதம் கற்றலில். கற்றல் குறைபாடுள்ள மாணவர்கள் ஆசிரியர் செய்ய வேண்டியது தனிப்பட்ட கற்பித்தல் வழங்குதல். மல்டி சென்சரி யாருக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்? கற்றல் குறைபாடு மாணவர்களுக்கு. கற்றல் குறைபாடு ஆரம்பத்தில் கண்டறிவதன் பயன் தகுந்த தலையீட்டை வழங்க முடியும். கற்றல் குறைபாடுள்ள மாணவர்களை ஒப்பிடுவது சரியானதா? நிச்சயமா இல்லை. கற்றல் குறைபாடுள்ள மாணவர்கள் தேவையான முக்கிய அம்சம் என்ன? பொறுமையும் ஊக்கமும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன். மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் கற்றல் முன்னேற்றத்தை அறிதல். உருவாக்கும் மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது கற்றல் நடைபெறும் போதே. தொகுத்தறி மதிப்பீடு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கற்றல் முடிவில். தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு சிசிஇ. டயக்னோஸ்டிக் அசஸ்மெண்ட் என்கிறது கற்றல் சிரமங்களை கண்டறிதல். பின்னூட்டம் கொடுக்கிறது ஃபீட்பேக். முக்கிய நோக்கம் கற்றலை மேம்படுத்துவதற்காக பின்னூட்டம் தர வேண்டும். நல்ல மதிப்பீட்டின் முக்கிய பண்பு நம்பகத்தன்மை. வேலிடிட்டி அளவிட வேண்டியது துல்லியமாக அளவிடுதல். ரிலையபிலிட்டி ஒரே மாதிரியான முடிவுகளை வழங்குதல். மதிப்பீடு மாணவர் ஒப்பிடுவதற்காகமான இல்லை. இப்போ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். வகுப்பறை மேலாண்மையின் முக்கிய நோக்கம் பயனுள்ள கற்றல் சூழலை உருவாக்குதல். நல்ல வகுப்பறை ஒழுக்கத்தின் அடிப்படை என்ன? சுய ஒழுக்கம். வகுப்பறை விதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? தெளிவாகவும் எளிமையாகவும். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வம் மற்றும் அறிமுகம் வழங்க வேண்டும். தண்டனையை விட சிறந்தது நேர்மறை வலுவூட்டல். பாருங்க, ரிப்பீட். தண்டனையை விட எது சிறந்தது? நேர்மறை வலுவூட்டல். வகுப்பறையில் ஆசிரியரின் நடத்தை எப்படி இருக்க வேண்டும்? நடுநிலையானதும் மரியாதையானதும். குழுக்கற்றல் எதை வளர்க்கிறது? ஒத்துழைப்பு. வகுப்பறை சிக்கல்களை தீர்க்க சிறந்த முறை கலந்துரையாடல். ரிப்பீட். வகுப்பறை சிக்கல்களை கலந்துரையாடல் தீர்க்கிறது. மாணவர்களின் பங்கேற்பை அதிகரிக்கும் கற்பித்தல் செயல்வழி கற்றல். பாதுகாப்பான வகுப்பறை எதை ஊக்குவிக்கிறது? சுதந்திரமான கற்றல். இங்க என்ன இருக்குது? பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்துட்டேன்னா அங்க கற்றல் அங்க நிகழாது. வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல வழிகாட்டலின் முக்கிய நோக்கம் சரியான முடிவெடுக்க உதவுதல். ஆலோசனை கவுன்சிலிங் என்பது என்ன? தனிநபரின் பிரச்சனைகள் தீர்க்குவதும் செயல்முறை. பள்ளி வழிகாட்டலின் முக்கிய பயன் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி. தொழில் வழிகாட்டலின் நோக்கம் பொருத்தமான தொழிலை தேர்வு செய்ய உதவுதல். கல்வி வழிகாட்டு எதற்காக வழங்கப்படுகிறது? கற்றலை மேம்படுத்த. ஆலோசகரின் முக்கிய பண்பு என்ன? ரகசியத்தை பாதுகாது. ஐ ரிப்பீட். ஆலோசகரின் முக்கிய பண்பு நிறைய டிஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க, ஆனா ரகசியத்தை பாதுகாக்கும். மாணவனின் உணர்வுகளை ஆசிரியர் எவ்வாறு அணுக வேண்டும்? பரிவுடன். ஆசிரியர் உறவின் அடிப்படையில் எப்படி இருக்கணும்? பரஸ்பர நம்பிக்கை. பள்ளியில் மாணவர்களை மேம்படுத்த விட முக்கிய காரணி என்ன? ஆதரவான கற்றல் சூழல். நம்ம போர்ஷன்ல குழந்தை வளர்ச்சி கற்பித்தல் வெற்றி பெற மிக முக்கியமான திறன் என்ன? குழந்தை மைய கற்றல் மற்றும் உளவியல் கோட்பாடுகளை வகுப்பறையில் செயல்படுத்தும் திறன். இவ்வளவு நம்ம படிச்சதையும் நம்ம வகுப்பறையில அதாவது குழந்தை மைய கற்றலையும் உளவியல் கோட்பாடுகளையும் நம்ம வகுப்பறையில பயன்படுத்துகின்ற திறன் இருந்துட்டேன்னா இதுதான் நமக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். சரி, இப்போ இதுல நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். கட்டமைப்பு வாதம் என்கிறது என்ன? கட்டமைப்பு வாத அடிப்படை என்ன? மாணவர் தானே அறிவை கட்டமைத்துக் கொள்வது. கட்டமைப்பு வாதத்தில் ஆசிரியர் முக்கிய பங்கு கற்றலை எளிதாக்கும் வழிகாட்டி. கட்டமைப்பு வகுப்பில் முக்கியத்துவம் பெறுவது மாணவரின் செயல் பங்கேற்பு. முன் அறிவு ஏன் முக்கியமானது? புதிய அறிவை இணைக்க உதவுகிறது. பாருங்க, ரிப்பீட். முன் அறிவு ஏன் முக்கியமானது? அதாவது ஏன் புதிய அறிவை இணைக்க இல்லை, ஆல்ரெடி பின்னாடி வர்றதை நம்ம என்ன பண்ணணும்? அதில் நம்ம அது ரெண்டுமே என்ன பண்ண நம்ம லிங்க் பண்ணணும். அது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். சரியா? பிரச்சனை அடிப்படையான கற்றல் அணுகுமுறை
என்னன்னா கட்டமைப்புவாத அணுகுமுறை தான் பிரச்சனை அணுகுமுறை வந்து சேர்ந்தது. அனுபவ கற்ற அடிப்படை வந்து செயல் மூலம். குழு விவாதம் வந்து சமூக கட்டமைப்புவாத கற்றல். கட்டமைப்புவாதத்தின் தவறுகள் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? கற்றலுக்கான வாய்ப்பாக. இப்போ கட்டமைப்பது தவறுகள் வந்து ஆகுது. கற்றலுக்கான வாய்ப்பாக இங்க நான் பார்க்கலாம். மாணவர் சிந்தனை தூண்டும் சிறந்த கருவி. திறந்த முடிவுடைய வினாக்கள். கட்டமைப்பு இறுதி நோக்கம் சுயமாக கற்றுக்கொள்ளும் திறன் இல்லையா? இப்போ அடுத்து திறன் அடிப்படையான கல்வி. திறன் அடிப்படை கல்வியின் மையம் என்ன? கற்றல் விளைவுகள். திறன் அடிப்படை கல்வி மதிப்பிடப்படுவது திறன்களின் வெளிப்பாடு. திறன்களை வெளிப்பாடு காம்பிடன்சி என்பது என்ன? அறிவு, திறன் மற்றும் மனப்பான்மையின் என்ன பண்ணும்? ஒருங்கிணைப்பு. இந்த காம்பிடன்சி. சரியா? அப்புறம் திறன் அடிப்படை கல்வி எதை வலியுறுத்துகிறது? செயல்திறனை. மாணவர் என்ன செய்ய முடியுது என்பதை மதிப்பிடுவது எந்த கல்வி? திறன் அடிப்படை கல்வி. வாழ்க்கை திறன்களை வளர்க்கும் கல்வி வந்து திறன் அடிப்படை கல்வி. வகுப்பறையில் உண்மையான செயல்பாடுகளை பயன்படுத்துவது எதன் அடையாளம்? திறன் அடிப்படையான கற்பித்தல். திறன் அடிப்படை கல்வியில் முக்கியமானது செயல்படுத்தும் திறன். திறன் அடிப்படை கல்வி வெற்றியை நிர்ணயிப்பது செயல் திறன் மதிப்பீடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திறன் அடிப்படை கல்வியில் வெற்றியை நிர்ணயிப்பது என்னது? வெற்றியை நிர்ணயிப்பது செயல்திறன் மதிப்பீடு. காம்பிடன்சி பேஸ்டு லேர்னிங்ல முக்கிய நோக்கம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய திறன்களை உருவாக்குதல். சரியா? இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறது உயர்நிலை சிந்தனை, அதாவது ஹை ஆர்டர் திங்கிங். இப்போ ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் தான் இதை HOTSங்கிறது. இந்த ஹார்ட்ஸ் வந்து எந்த வகை சிந்தனை வளர்க்கிறது? விமர்சனம். பகுப்பாய்வு திறன் வந்து ப்ளூம்ஸ் எந்த நிலை? பகுப்பாய்வு வந்து எந்த நிலை? பகுப்பாய்த நிலை. புதிய கருத்து உருவாக்குவது ப்ளூம்ஸ். காரணங்கள் ஆரை விளக்கங்கள் எந்த சிந்தனை? விமர்சன சிந்தனை. பிரச்சனை தீர்வு காணும் திறன் எதன் அடையாளம்? உயர்நிலை சிந்தனை. மாணவர்களின் படைப்பாற்றல் எவ்வாறு இருக்க வேண்டும்? திறந்த முடிவுடையதாக. மனப்பாடத்தை விட முக்கியமானது புரிதல் மற்றும் பயன்பாடு. அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் அப்ளிகேஷன். ஹார்ட்ஸை வளர்க்க சிறந்த முறை பிரச்சனை தீர்க்கும் செயல்பாடு. ஹார்ட்ஸின் இறுதி நோக்கம் சிந்தனை வளர்த்தல். ஆர்ட்ஸ்ங்கிறது என்ன? மறுபடியும் படிங்க. அது ஹையர் ஆர்டர் திங்கிங். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாருங்க ஹையர் திங்கிங் ஸ்கில்ஸ். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்புறம் அடுத்து நான் பார்க்கறது வகுப்பறை சூழல் மற்றும் கற்பித்தல். மாணவர்களை கேள்வி கேட்க அச்சப்படாத வகுப்பறை. பாதுகாப்பான கற்றல் சூழல். கற்றலின் தரத்தை உயர்த்தும் முக்கிய காரணி மாணவர் பங்கேற்பு. ஆசிரியர் பாராட்டி மாணவர்கள் எதை வளர்க்கிறது? தன்னம்பிக்கை. ஒவ்வொரு மாணவர்களும் சமமாக நடத்துவது ஏன்? அடிப்படை. சமத்துவ கல்விதான் இதன் அடிப்படை. சிறந்த வகுப்பறையில் மாணவர் அதிகம் செய்வது என்ன? செயலில் பங்கேற்பது. கற்றலை மகிழ்ச்சியாக மாற்றுவது செயல்வழி கற்றல். நல்ல வகுப்பறையின் முக்கிய அடையாளம் நேர்மறை கற்றல் சூழல். ஆசிரியரின் எதிர்பார்ப்பு மாணவர் செயல்திறனை பாதிக்குமா? நிச்சயம் பாதிக்கும். மாணவர்களின் ஆர்வத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டியது எது? பல்வேறு கற்பித்தல் முறைகள். வகுப்பறை மேலாண்மை முக்கிய நோக்கம் என்ன? கற்றலுக்கான ஏற்ற சூழலை உருவாக்குதல். சரி, அடுத்த நம்ம வர்றது முழுமையான மறுபார்வை. நம்ம வந்து ரேபிட் ரிவிஷன் வந்துக்கலாம். கற்றலின் அடிப்படை என்ன? அனுபவம். குழந்தை வளர்ச்சியின் முக்கிய நோக்கம் முழுமையான வளர்ச்சி. சிறந்த மதிப்பீடு எதை மேம்படுத்துகிறது? கற்றலை. குழந்தை மைய கல்வி முக்கிய அம்சம் என்ன? மாணவரின் செயலில் பங்கேற்பு. இது ரிப்பீட் வந்துட்டே இருக்குது, நீங்களும் பாருங்க. குழந்தை மைய கல்வியின் முக்கிய அம்சம். அவனுக்கு என்ன பண்ணான்? குழந்தை உட்கார வச்சுட்டு அவனுக்கு வந்து நம்ம லெக்சர் மெத்தட்ல போகக்கூடாது. அவன் என்ன பண்ணும்? மாணவர் வந்து செயலில் அவன் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ல வந்து கொண்டு போகணும். ஆசிரியர் முக்கிய பொறுப்பு மாணவரோட திறனை வளர்த்தல். அது வந்து அவனுடைய செயல் மூலம் தான் அவனுடைய ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். நல்ல கற்றல் இறுதி அடையாளம் நடத்தையில் நேர்மறை மாற்றம். கற்றலின் தரத்தை உயர்த்தும் சிறந்த வழி புரிதலுடன் செயல்வழி கற்றல். சிறந்த ஆசிரியர் யார்? ஒவ்வொரு மாணவரின் தேவையை புரிந்து கொண்டு கற்பிப்பவர். நம்ம சிலபஸ்ல குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் மைய கருத்து குழந்தையின் தனிநபர் வேறுபாடுகளை மதித்து கற்றலை மேம்படுத்துதல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறந்த கல்வியின் இறுதி நோக்கம் பொறுப்புணர்வும் திறனும் கொண்ட முழுமையான மனிதரை உருவாக்குதல். சரி, கற்றல் என்பது முதன்மையான எதில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? நடத்தையில். குழந்தை மிக்க அடிப்படை நோக்கம் வந்து ஒவ்வொரு குழந்தையும் முழுமையான வளர்ச்சி. தனிநபர் வேறுபாடு ஏற்றுக்கொள்ளும் போது கற்பித்தல் முறை எது? வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். ரிப்பீட். தனிநபர் வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது கற்பித்தல் முறை எப்படி இருக்கும்? டிஃபரன்ஷியேட்டட் லேர்னிங். டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம வந்துடும். சிறந்த கற்பித்தல் முதல் நிபந்தனை மாணவரின் முன் அறிவு, ப்ரீ டெஸ்ட். குழந்தையின் ஆர்வத்தை தூண்டும் முக்கிய காரணி செயல்வழி கற்றல். ஆசிரியர் வகுப்பறையில் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய வினாக்கள் சிந்தனையை தூண்டும் திறந்த முடிவுடைய வினாக்கள், ஓப்பன் எண்டட் கொஸ்டியன்ஸ்.
கற்றலின் தவறுகளின் முக்கியத்துவம் என்ன? அவை கற்றலுக்கான வாய்ப்புகள். மாணவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறந்த வழி நேர்மறை பின்னூட்டம். பள்ளி ஒழுக்கத்தின் உயர்ந்த வடிவம் ஒழுக்கம், சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். நல்ல வகுப்பறின் முக்கிய பண்பு பயமற்ற மற்றும் ஊக்கமளிக்கும் சூழல். இது வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்ட்ராக்டர் வந்து சிமிலரா கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் குழந்தையோட வளர்ச்சி. வளர்ச்சியின் வேகம் அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. வளர்ச்சி மற்றும் கட்ட ஒன்றுக்குடன் தொடர்புடையவா? நிச்சயமா தொடர்புடையது. 6 முதல் 10 குழந்தை அதிகம் வளர்வது எது? சமூக திறன்கள். குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கியமானது எது? அன்பும் பாதுகாப்பும். குழந்தையின் படைப்பாற்றலை வளர்க்கும் சிறந்த முறை சுதந்திரமான சிந்தனைக்கு வாய்ப்பளித்தல். இந்த கொஸ்டின் பாருங்க, நல்லா இம்பார்ட்டண்டா இருக்குது. ஆசிரியர் நடத்திக்கு மாணவர் எவ்வாறு இருக்கணும்? முன்மாதிரி. குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு பள்ளியும் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து செயல்பட வேண்டும். கற்றலின் தரத்தை அதிகரிக்கும் முக்கிய காரணி தொடர்ச்சியான பயிற்சி. குழந்தையை மதிப்பீட்டின் நோக்கம் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல். கற்றலின் இறுதி நோக்கம், இது முக்கியமானது. இது கற்றலின் இறுதி நோக்கம் என்ன? வாழ்க்கையில் பயன்படுத்தும் திறனை வளர்த்தல். அடுத்தது கற்பித்தல் கற்றல இருக்கின்ற ப்ராசஸ். 400 மாணவர் அதிகமாக பேசும் வகுப்பறை எவ்வாறு? மாணவர் மைய வகுப்பறை. இப்போ ஸ்டூடெண்ட் சென்டர் அப்படின்னா அவனுக்கு தான் ஸ்டூடெண்ட் முக்கியத்துவம். அவங்க பேசணும், டிபேட் பண்ணணும், செய்யணும், செய்யணும், எல்லாமே மாணவர் மையம்தான். ஆசிரியரின் முக்கிய பணி கற்றலை எளிதாக்குதல். வகுப்பறையில் மாணவர்களின் கேள்விகளை ஆசிரியர் எவ்வாறு அணுக வேண்டும்? ஊக்குவிக்க வேண்டும். நல்ல ஆசிரியரின் முக்கிய குணம் பொறுமை. வகுப்பறை மேலாண்மை சிறந்த கருவி நேர்மறை வலுவூட்டல். கற்றலின் உடனடி பின்னூட்டம் ஏன் அவசியம்? தவறுகளை உடனடி திருத்த உதவுகிறது. இதுக்கு நிறைய சிமிலரா டிஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கரெக்டா நீங்க பார்த்துக்கலாம். மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் கற்றலை மேம்படுத்துதல். ஒத்துழைப்பு கற்றல் வந்து எதை வளர்க்கிறது? குழு செயல்பாட்டு திறனை வளர்க்கிறது. பிரச்சனை தீர்வு கற்றல் எதை வளர்க்கிறது? உயர்நிலை சிந்தனை. அனுபவ அடிப்படையான கற்றல் முக்கிய நன்மை என்ன? நீடித்த புரிதல். சரி, இப்ப முக்கியமான உளவியல் கோட்பாடுகளை பார்க்கலாம். குழந்தை அறிவை தானே உருவாக்கிக் கொள்வதில் கூறியவர் பியாஜே. சமூக தொடர்பு கற்றலின் அடிப்படையில் கூறியவர் வைகோட்சி. கண்டுபிடிப்பு கற்ற டிஸ்கவரி லேர்னிங் ப்ரூனர். முயற்சி தவிர தோரண்டைக். பாரம்பரிய நிபந்தனை உட்பட கோட்பாடு உருவாக்கியவர் பாவ்லோவ். செயல்பாட்டு நிபந்தனை உருவாக்கியவர் ஸ்கின்னர். சமூக கற்றல் கோட்பாடு பண்டூரா. பல்நுணர்வு கோட்பாடு ஓவர்ட் கார்ட்னர். ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு கோல்பெர்க். உள சமூக எரிக் எரிக்சன். உள சமூக. இதுல நிச்சயமா 2 கேள்வி ஷுவர். இந்த 10 கேள்வியில இங்கிருந்து 480 490 நிச்சயமா 2 கேள்வி வரும். ரிப்பீட் பண்ணுங்க. கற்றலை மிகவும் பாதிக்கும் உள்காரணி ஊக்கம். கற்றலை மிகவும் பாதிக்கும் வெளிக்காரணி கற்றல் சூழல். மாணவர்களின் வேறுபாடுகளை மதிக்கும் கல்வி உள்ளடக்கிய கல்வி. அனைத்து மாணவர்களும் ஒரே வேகத்தில் கற்றுக்கொள்பவர்களான இல்லை, வெவ்வேறு வேகத்தில் டிஃபரன்ஷியேட் லேர்னிங். சிறந்த மதிப்பீடு எதை அளவிட வேண்டும்? கற்றல் விளைவுகளை. குழந்தைகளின் ஆர்வத்தை தொடர்ந்து வளர்க்க வேண்டியது ஆசிரியர். அதிக முக்கியத்துவம் பெறும் அணுகுமுறை எது? குழந்தை மைய அணுகுமுறை. சிறந்த கற்பித்தலின் அடையாளம் என்ன? அனைத்து மாணவர்களுக்கும் கற்றல் பங்கேற்பது. ஒரு சிறந்த ஆசிரியரின் உயர்ந்த வெற்றி என்ன? ஒவ்வொரு மாணவரின் திறனை வெளிக்கொணர்வது. குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தலின் இறுதி நோக்கம் என்ன? ஐ ரிப்பீட், குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தலின் இறுதி நோக்கம் என்ன? கடைசி பாயிண்ட்ல நிக்கிறோம். இதுக்கு ஆன்சர் என்ன? ஒவ்வொரு குழந்தையின் முழுமையான எது? ஒவ்வொரு குழந்தையின் முழுமையான வளர்ச்சியையும் உறுதி செய்து வாழ்க்கை திறன்களுடன் கூடிய பொறுப்பான குடிமகனை உருவாக்குதல். இது வந்து ஷார்ட்டா கொடுப்பாங்க, டிஸ்ட்ராக்டர் கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீட்டா தெளிவா நாங்க எழுதிட்டு வரலாம். இப்போ இது நம்ம இவருக்கு நம்ம 500 கொஸ்டின்ஸ் நாங்கள் பார்த்தோம். இதை நீங்க நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வேணா அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன டைம் இருக்கும்போது நம்ம இதை பார்க்கலாம். இது கூட நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஃபைனல் செஷனில் இருக்கிறோம். இதே போல் நெக்ஸ்ட் செஷனில், அதாவது டுமாரோ, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில், அது எப்போ வேணால் வரலாம், நாளைக்கே வரலாம், இல்லை இது இன்றைக்கே கூட வந்தால் வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அதில் என்ன இருக்குன்னா, இதே 500 போல் 1000 இருக்குது, அதுவும் ஒன்லைனில் இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாதீங்க, நிச்சயமாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு
படிக்கிறதுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி எப்பவுமே சொல்றது போல பயிற்சி, அது முயற்சியா பண்ணுங்க. கண்டிப்பா தொடர்ச்சியா பண்ணுங்க. நிச்சயமா அங்க ஒரு வளர்ச்சி இருக்குது. நமக்கு